நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். லைக் போட்டுருங்க. லைக் ஒரு குடியும் கிட்ட ஒரு கடியும் கிட்ட ஒரு அடி. சரியா? நீயே பிடிச்சுவா. வாரேன். சரி, ஹாய் மக்களே. ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்க்க முன்னா எங்கள் அவுட்ஃபிட்டை பார்த்துக்கிடுங்க. நல்லா இருக்கா? ஆமாம், இன்ஸ்டாகிராமில் இவன் ஐடியில் போய் இவன் வீடியோ என்னமோ தான் போடுவா. போட்ட பிறகு இந்த ட்ரெஸ்ஸு கப்புள் ட்ரெஸ் வேணும் அப்படின்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்கள், எங்களால் சென்ட் பண்ணி விடுவாங்க. வேணும் அப்படின்னா போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கிடுங்க. ஆமாம், ஏன்னா சூப்பராக இருக்குது. கிளாத்தே காட்டன் கிளாத்து நல்ல நைஸாக இருந்துச்சு. இப்போ அன்றைக்கி என்ன விளாக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த பேக்ரவுண்டை பார்த்தே பாதி பேர் கண்டுபிடிச்சிருப்பியா. கண்டுபிடிக்கல அப்படின்னா நானே சொல்லியிருந்தேன். கேரளாவுக்கு போகிறோம், எதுக்குமே கிடையாது. சின்ன ரீல்ஸு, சின்ன சின்ன போகிறவள்லேயே அப்படியே ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் எடுத்துகிட்டு ஜாலியாக போயிட்டுருக்கோம். என்ன பேனு நிற்கதா? பேசு. இவன் பேச மாட்டா. இப்போ தான் ஏபிசிடியே சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இது சரிப்பட்டு வந்துக்கிடாது. ஆமாம், எனக்கு நீ விளாக் எடுக்க தானே சொல்லி கொடுத்துருப்ப. ஆனால் நான் தானே உனக்கு எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்தது. போட்டாலாம் பெற வெடுப்போம். அது தம்பையிலுக்கா மக்களை அப்படியே அப்படியே வீடியோ அப்படியே ஒரு சென்ட் என்னை பார்க்கலாம். தம்பையில் அது சூப்பராக இருக்கும். மேட்சும் இன்னும் 2 விஷயத்துக்காண்டி போதே கேரளாவுக்கு போகுது. ஒன்று ஃபோட்டோ ஷூட்டு, இன்னொன்று எனக்கு பிடிச்ச கல். நான் வந்து அதை வந்து என்றைக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த வீடியோ நீங்கள் முதலமைச்சர் விஜய்க்கு ஷேர் பண்ணி விட்டு நம்ம ஊர்லேயே கல் கிடைக்க ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம். டிவிக்கே ஃப்ரெண்ட்ஸ் என்னத்துல அவங்ககிட்ட வந்து அதான் சொல்ல முடியும். நீ ஜாராய கடையெல்லாம் போடண்டா, அதுவும் திறந்துருக்கட்டு, கல் கடையும் திறந்துருக்கட்டு. எது யாரோட அவன் லாபத்தை பார்த்து அவன் போட்டு. ஏன்னா பனை விவசாயிகள் நிறையா பேர் இருக்காங்க. நீங்கள் கல்லுக்கடை ஆரம்பிச்சுட்டீங்கன்னா தென்னை விவசாயமும் நிறையா இறங்கிடும். உங்களுக்கு தான் முதலமைச்சருக்கு தான் லாபம், தமிழ்நாட்டுக்கு தான் நல்ல லாபம். சரி, நான் அவ்வளோதான் அப்படியே வண்டியில் போகிறோம். நீங்கள் என்ன கண்ணு தான் பூசுது மக்களே. கண்ணாடி போட்டுக்கிடுவேன், சப்புன்னு இருப்பேன். என் பொண்டாட்டிலேருந்து நான் தான் நிறச்சிட்டு இருப்பேன். சரி போமா, ஏதாவது பேசு. நீ ஏதாவது பேசு. என்ன பேசணும்? எதுக்கு நீ வண்டியில் போகிறேன்? இல்லை, நான் செவனேன்னு வண்டி ஓட்டிட்டு தான் போயிட்டு இருந்தேன். இவா தான் சரி பாப்பா நம்ம கேரளாலாம் போகிறோம், விளாக் எல்லாம் போடணும் அப்படின்னா. சரி, நான் பாடி சும்மா இருந்தவங்கள விளாக் ஆரம்பிச்சு. இவளுக்கு வந்து நீங்கள் பீஃப் கொடுக்கலான்னு இருக்கேன், ஆனால் சாப்பிட மாட்டா. நம்ம ஃபிஷ் ஃப்ரை வாங்கி கொடுத்துருவோம். பார்ப்பீங்க, எனக்கு வீடியோவில் ஃபுல்லாக போய் பார்ப்பீங்க. ஏன்னா அங்கே ஒரு கேரளாவில் எனக்கு தெரியும் தென்மலைக்கு முன்னாடியே லெஃப்ட் சைடில் ஒரு இடம் ஃபோட்டோ ஷூட்டுக்கு அருமையாக இருக்கும். இந்த விளாகை வந்து மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளேஸை முத கொண்டு நீங்களும் ஃபுல்லாக பார்ப்பீங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் வருத்தப்படுவீங்க. போகிறோம்ல போகிறோம். சரி பார்ப்போம். நம்ம ஸ்பாட் இல்லை, யார் ஸ்பாட்? இவன் அந்த ஸ்பாட்டே நீ தான் பார்த்துருக்கான். நான் டியூக்கு 390 அதை சைடில் ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கிடுங்க. 390 எங்கே போச்சு? அது அடுத்த விளாக்ல வரும். ஆமாம், பின்னாடி இன்னைக்கு வந்த வண்டியே CT100 அந்த அன்னைக்கு பாருங்க, கைக்கு நேரம் அன்றைக்கி. அதான் நம்ம வண்டி. அது என் வண்டி தான், அது என் வண்டி தான். 390 வந்து கொஞ்சம் சர்ஜரி வேலை பண்ண வேண்டி இருக்குது. அதான் அவனை கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துட்டேன். சரி, சொல்ல வேண்டிய சொல்லிடுறேன். இந்த இடம் வந்து ஃபோட்டோ எடுக்க நல்லாயிருக்கும். வெளியூர்லேருந்து வாரவங்க ஃபுல்லாக அந்த புளியரை செக் போஸ்ட், நம்ம புளியரை லஞ்சம் எல்லாம் வாங்குவாங்க, இந்த கல்கோரி எல்லாத்தையும் உடச்சி கொண்டு போவாங்களா, அந்த செக் போஸ்ட்டை ஒட்டி இந்த இருக்குது. அதான் செக் போஸ்ட்டு, அதை ஒட்டி இருக்க இடம் தான் இது. ஆமாம், பேக்ரவுண்ட் எல்லாமே செமையாக இருக்கும். இது 2 ஃபோட்டோ எடுக்க நல்லாயிருக்கும். நான் அன்னைக்கு எங்கே வச்சு எடுத்தேன் அப்படின்னா அந்த ரோடு ஓடிவா மறுபடி அந்த ரோட்டில் வண்டியை விட்டுட்டு அங்கே நின்று பேக்ரவுண்டு அந்த மலையை கவர் பண்ணி எடுத்தேன். அன்னைக்கு காலையில் வந்தேன் நினைக்கிறேன், சாயங்காலம் வந்தேன். சூரியன் இங்கே போயிடுது. இங்கே பண்ணால் நம்ம ஏற்கனவே பிளாக்கு, அது ரொம்ப பிளாக்காக காமிக்கு. சூப்பராக இருக்கும் உண்மைக்கு. ஆமாம், அந்த பின்னாடி தென்னை மரம் இருக்குது, அதை பார்த்துட்டு இருக்கலாம். ஆமாம், இது லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா புளியரை. போமா வாங்க. இவ எனக்கு தொட்டாச்சி சுனிங்கிட்டு எடுங்க. பேக் கேமரால தான் நான் எடுக்கணும். மக்களே, தொட்டாச்சிவிங்க வந்து என்னமோ யாருமே பார்க்காத மாதிரி பேசுவா. எல்லாரும் பார்த்துருப்பாங்க, சின்ன பிள்ளைய தான் பார்த்துருக்காது. சின்ன பிள்ளைய நம்ம வீடியோ பார்க்காது. வாப்போ அவ்வளோதான். ஏன்னா கேரளாவில் என்றாவதுக்கே மணி 4:30-5 மணி ஆயிரும் நினைக்கிறேன். 2 ரீல்ஸ் வேறு அங்கே போய் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். என்ன செய்ய போகிறேன்னா ஒரு ரீல்ஸ் எடுத்து வச்சிருக்கு. நான் பிள்ளைய கீழே செம்மி மீச்சு தள்ளி ஒரு உடுப்பு கொடுத்து வச்சுருக்கேன். வாங்க வாங்க வாங்க. இந்த அங்கோடி என் கிராக்கன் நிற்கி, சின்ன கிராக்கன் நிற்கி, அதையும் பார்த்துக்கிடுங்க எல்லாரும். எனக்கு வந்து எல்லாமே கிராக்கன் தான். கிராக்கன்னா 390 மட்டும் தானா? இது என் பைக் தானே. நம்ம பைக் இன்றைய நிலைமை வந்து இதான். என் செல்லக்குட்டியாக தூக்கிட்டு வந்திருக்கான். செல்லக்குட்டியை சாதாரண விட போட்டேன்னா 400 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டோம்னா 4 வாரம் வச்சுக்கிடுவேன்.
வாரத்துக்கு 100 வாரம் தான் சம்முன்னு இருக்கும். வாங்க அப்படியே போமா, வாங்க வாங்க வாங்க, மிஸ் பண்ணாமல் வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. என்னென்ன உனக்கு தான் மீன் வாங்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் வாங்கிட்டு வா. தெரியுமா என்னது வீடியோவில் தள்ளி விட்டுருக்கேன். போர்டை ஜூம் பண்ணி காமிச்சேன். அவ்வளோதான், 1 லிட்டர் கல் வாங்கியாச்சு. அது போக மீன் ஒரு 6 மீன் சொல்லியிருக்கேன். உனக்கு 3 எனக்கு 3. கிளாஸுக்கு போதுமா? கேன்லேயே குடிச்சிடும். போகாது ப்ரோ, 1 லிட்டர் கல்லுக்கு எவ்வளோ? இந்த இப்பாரு 1 லிட்டர் ஒன்று யாரும் வாங்க சொன்னா? இப்போ என்னச்சியா 1/2 லிட்டர் வாங்கி குடி. லிட்டர் தான் வாங்கி மீன் பார்த்தா 1/2 லிட்டர் குடிச்சா என்ன நினைப்பாங்க? இதுதான் அப்படியே விட்டா உன்னை என்ன நினைப்பாங்க? எங்கே போய் போட்டாருங்க, போட்டாங்கிட்டது அந்த ஆற்றுல எடுத்துருவோம். ரீல்ஸ் மட்டும் எடுக்கணும் இப்போ. ஹாய் மக்களே, நம்ம இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு ட்ராவலிங் பண்ணி ஃபைனலாக அந்த இடத்துக்கு வந்தாச்சு. ஆமாம், நான் சொன்ன ஸ்பாட் வந்து இதான். கேரளாவில் நம்ம கரெக்டாக தென்மலைனால புளியரையை தாண்டி நீங்கள் கேரளாவுக்கு வந்து கல்லுக்கடையை தாண்டி ஒரு 100-150 மீட்டரில் இந்த லொக்கேஷன் இருக்குது. ஸ்பாட்டு வேறமாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு ஒரு மாதத்துக்கு முன்னே வரும்போது இந்த பாலமாக கட்டி வச்சுருக்காங்களா பின்னாடி, அதை வந்து ஃபுல்லாக கட்டி வச்சு சென்டரில் மட்டும் லைன் போட்டு விட்டுருந்தாங்க. இல்லை தெரியுது, ஃபுல்லாக தெரியுது, அங்கே வர இருக்குது. அதான் ஃபுல்லாக இருந்துச்சு. அது இப்போ ரீசெண்டாக எவனும் குரங்கு போய் என்னையுமே எவனும் வந்தானான்னு தெரில. அதெல்லாம் இல்லை, எங்கேயோ தூரப்பட்ட மாதிரி தெரியுது. ஆமாம், எங்கேயும் விழுந்து மண்டே உடச்சுக்கூடாது, அப்படியே வா. இப்போ நாங்கள் வேறு எங்கேயும் போகலை. நான் அதில் ஒரு ஸ்பாட் இருக்குது, அதில் ஒரு ஸ்பாட் பக்கம் தானே. இதில் வந்து ஒரு 4 அடி 4 நேரம் நடந்து போனால் போதும். அங்கே போய் ஒரு 2 ஃபோட்டோ, ஒரு ரீல்ஸு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிடுவோம். இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு எல்லாத்துலேயும் போட்டு தாக்குவோம். பார்த்துக்கிடுங்க. லைக் போட சொல்ல, லைக் போட்டுருங்க, அவ்வளோதான். இல்லை ஆனால் இது வந்து ஓவராக உள்ள இருக்குது. அழுக்கலை, நீ பார்த்து ஓடியா. இதில் வந்து நம்ம வண்டியே தான் உடைக்க போகிறேன். அவ்வளோதான் மக்களே, நம்ம வந்த வேலை வந்து ஃபைனலாக முடிஞ்சு போச்சு. அவன் வேலையை நீ பாரு, அவள் வந்து திங்கைக்கு தான் வந்தா கேரளாவுக்கு, ஜம்முன்னு சாப்பிட்டுட்டே இருக்கான். நாங்கள் வந்தோம், ரீல்ஸ் எல்லாம் எடுத்தோம். அந்த பேக்ரவுண்டை ஃபஸ்ட்டு உங்களுக்கு இப்படி காமிச்சிக்கிட்டேன். ஆமாம், ஜம்முன்னு இருக்கா. இந்த மாதிரி பேக்ரவுண்டில் இப்படி கல், காலுக்குள்ளே மீன் ஒன்று சாருங்க கிளியராக. அழகான பொண்டாட்டி. ஆமாம், பொண்டாட்டி, அழகான பொண்டாட்டின்னா. மீன் இங்கே இருக்குது, கல் இங்கே இருக்குது, என் செல்லக்குட்டி இங்கே இருக்கா. இங்கிட்ட ஒரு குடி, இங்கிட்ட ஒரு கடி, இங்கிட்ட ஒரு அடி. சரியா போச்சு. கல் குடித்தா எனக்கு தெரிஞ்சு ஒரு 1.5 மாதம் இருக்கும் பாய்க்கிறது. இப்போ தான் குடிக்கும். பரவாயில்ல. கேரளாவுக்கு எனக்கு தெரிஞ்சு நம்ம ஃபேவரட் பிளேஸே கேரளா தான். குற்றாலத்தில் வந்துட்டு கேரளான்னு சொல்லி ஒன்றுமே, ஏன்னா குற்றாலத்தில் வந்து அந்த அளவுக்கு வந்து எதுவும் கொண்டாட மாட்டான். அது இதே குற்றாலம் வந்து கொஞ்சம் இந்த தென்மலைக்கோ இல்லை தென்மலைக்கு உள்ளே இருந்துச்சுன்னா கேரளாக்காரன் நேரம் எப்படியோ வச்சுருந்துருப்பான். என்ன அங்கே அருவி இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி அதில் ஆர்ச்சி எல்லாம் பழைய ஆர்ச்சியே இடித்து தள்ளிட்டாங்க. எனக்கெல்லாம் அதுலேயே மனசு துக்கமாக போச்சு. 100 வருஷத்து ஆர்ச்சின்னு நினைக்கேன். அதெல்லாம் தாங்காதுங்காயின்னு இடிச்சு தள்ளிட்டாங்க. அப்போ இவங்க புதுசாக ஆர்ச்சி கட்டி வைக்காங்க. ஆனால் அது எத்தனை நாள் தாங்க போகுதுன்னு எல்லாருமே பார்க்கத்தான் போகிறோம். உதாரணத்துக்கு நம்ம காமராஜர் கட்டின அணமாய் தான். காமராஜர் ஸ்டோரியெல்லாம் நிறையா சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா அந்த பிறந்தநாளுக்கு ஆலங்குளத்தெல்லாம் பெரிய சம்பவம் நடந்துச்சுன்னாங்க. எனக்கு அந்த ஆலங்குளம் பவுர் சித்திரம் வந்து ஒரு துளி கூட விருப்பம் இல்லை. ஏன்னா அந்த நிறையா செலிப்ரிட்டிஸ் வந்து வீடியோ போடுறாங்க அந்த இடத்துல. இவர் வந்து சாதி தலைவர் கிடையாது, சாதி தலைவர். நான் என்ன கேட்கேன், நீ சொல்லுறது ரைட்டு. நான் வந்து இல்லைன்னு, எங்கள் ஐயா வந்து உண்மைக்குமே சொல்லுது. நான் எங்கள் ஐயா இல்லை, நம்ம ஐயா. தமிழ்நாட்டில் இருக்க எல்லாத்துக்குமே காமராஜர் வந்து ஐயா தான். அவர் வந்து அந்த சாதி தலைவர்களை கொண்டாண்டிங்க நீங்கள். உண்மையா இல்லையா பாப்பா? நான் என்ன சொல்லுறேன், சாதித்த தலைவர். அப்போ நான் என்ன சொல்லுறேன், நீங்கள் வருஷம் அவர் பிறந்தநாளுக்கு 4 பேருக்கு நல்லது செய்யுங்க. அந்த ஆலங்குளத்தில் அவ்வளோ கூட்டம் கூடுங்க, சிலைக்கு மாலை போடுங்க, எல்லாமே சரி. ஊதா பச்சை, நானும் அதே இனம் தான். நான் வந்து மறுபடியும் சொல்லுறேன், எனக்கு அதே, நானும் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னே அதே காமராஜர் சிலை கிட்ட அதே ஊதா பச்சை டிஷர்ட் போட்டு நின்று வந்தேன். இப்போ ஒரு 2-3 வருஷமாக நாம் தமிழரில் பயணித்து அப்படியே என் வாழ்க்கை ஒரு மாதிரி ஸ்மூத்தாக ஜாலியாக போயிட்டுருக்கு. நாம் தமிழரில் என்னைக்கு சேர்த்தனா இல்லையிலேருந்து கொஞ்சம் நல்லவனாக மாற்றிட்டேன், அவ்வளோதான். அதுக்கு முன்னே ஃபுல்லாக ரொம்ப அயோக்கியனாக இருந்தேன். என் வாழ்க்கை வரலாறுலாம் 2 நிமிஷத்தில் சொல்ல முடியாது. பார்த்தீங்களா? ஆனால் இப்போ இதுலேருந்து வந்து பார்த்தீங்களா, செத்தேன் தான் கல் குடித்தேன், எவ்வளோ வளர்றேன். சரி இருங்க, இதெல்லாம் முடிச்சுட்டு இன்னும் 1 லிட்டர் தான் இருக்குது. நான் வேறு வாங்கலை, இவ்வளோதான். சரி 1 லிட்டரே போதும், அதுவே நல்லா தான் இருக்கும் எனக்கு தெரியும். ஏன்னா இப்போ ஜிம்முக்கு வர போகிறேன், எதுவுமே அடிக்கவே கிடையாது அப்படிங்க போய்.
கை வலிக்கதா ஹெல்ப் பண்ணலாம் நானும் மாற்றி மாற்றி எப்படிங்க எப்படா ஃபுல் பிளாக்லாம் எடுக்கியா இருக்குதான் வேணா ஆள் போட்டு பின்னாடி இப்படி வச்சுக்கிட்டு சொல்லுதியானா இங்கோடி அந்தளவுக்கு கிளியர் இல்லைண்ணா நீயே பிடிச்சிருவேன் இங்கோடி வந்து சரி நாங்கள் இருங்க கல்ல குடிச்சிட்டு மீனை சாப்பிட்டுட்டு ரிட்டன் வீட்டுக்கு அவ்வளோதான் நான் கேரளாவுக்கு வந்தது நான் அப்படியே சொல்லிட்டேன் இந்த நதியை பார்க்க இந்த நதி வந்து என் வீட்டுக்காரியை கூட்டு வந்தே கிடையாது இன்னைக்கு. ஆமா உண்மையா சூப்பரா இருக்கு மண்ணே இல்ல மண் இருக்காதியா ஏன்னு சொல்ல இங்க வந்து மண்ணை வேணா அள்ள மாட்டான் கூழாங்கல்லாம் இருக்குனால வந்து கல் மேல்டால கிடக்க கல் அப்படியே கிடக்கு கல்லுக்குள்ள தான் மண்ணே இருக்கும் நம்ம ஊர்ல அப்படியா இல்லை அம்புட்டையும் அள்ளி போடுவாங்க வித்து போடுவாங்க அது இந்த ஒவ்வொரு கமெண்ட் செக்ஷன்லாம் பார்த்து பார்த்து ஸ்லிப் ஆயிட்டல கோபாத நிதானமாயிட்டு இருக்கான் ஆமாம் ஸ்லிப் ஆகிட்டான் ஏன்னு சொல்லுங்க எப்படின்னா செத்து தூக்கி கீழே காமி எவ்வளோ கல் கிடக்கு பார்த்துக்கிடுங்க அவளுக்கு வந்து ஸ்லிப் ஆகிட்டான் இது விழுந்துச்சு அப்படின்னா இந்த ஆற்றுக்குள்ள இன்னைக்கு இவ்வளோ பிதைச்சிட்டு ஊருக்கு போகிறது தான் பின்னாடியே பேயா வந்து கொள்ளுவேன் எல்லாருக்குமே நான் ஐஃபோன் எடுத்தால் தான் தெரியும் அந்த ஐஃபோன் எடுக்க எவ்வளோ சங்கடப்பட்டேன்னு யாருக்குமே தெரியாது ரெடி கேஸில் ஐஃபோன் எடுத்தேன் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் அந்த ஐஃபோனை ரெடி கேஸை எடுக்கிறதுனால நான் ஆசைப்பட்டு வாங்கின பைக்கோட புக்கை கொண்டு பொண்ணு 30க்கு உள்ளே வச்சேன் இப்போ வரைக்கும் அது ஃபைனான்ஸ் கட்டிடுதுங்க அதெல்லாம் யாருக்குமே தெரியாது விட்டுறீங்க அதை அவ்வளோதான் நம்ம அதான் சொல்லலை என் கதையை கேட்டாலே 4 படம் எடுத்துடலாம் 10 பிறகு டைரக்டர் இருந்தீங்கன்னா உண்மை சீரியஸாக சொல்லுங்க இருந்தீங்கன்னா கதை கேளுங்க நான் நடிக்கலாம் மாட்டான் எனக்கு நடிக்கவும் தெரியாது என்னோட கதை வந்து ஒரு தம்பி உன் வாழ்க்கை சொல்லுங்க நாங்கள் கேட்கோம் பிடிச்சிருந்துச்சுன்னா எடுப்போம் ஏன் 1ஆப்புலேருந்து 10ஆப்பு வரைக்கும் எனக்கு ஒரு சம்பவம் பாப்ச்சு 10 அந்த 3 வருஷம் காலேஜ் லைஃப்பில் எனக்கு ஏன்னா சின்ன வயசுலேருந்தே கூட வந்த எவனுமே இப்போ எல்லாத்துக்குமே ஒரு ஃப்ரெண்ட்ஸு கிடைப்பாங்க எப்படின்னா ஸ்கூலு காலேஜ் ஏன்னா ஊர் அப்படின்னு நமக்கு ஊரில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அவங்களும் இல்லை அவங்க வந்து எல்லாவனுமே அவன் சுயநலத்துக்காக என் ஊரில் இருக்க எல்லாவனுமே அப்படி தான் பண்ணியிருக்கேன் நான் வந்து தனிப்பட்ட முறையில் எவனுமே சொல்ல என் ஊரில் நிறைய பேர் அப்படி தான் இருக்கான் சுயநலவாதி புரியுதா நான் வந்து இப்போ வரைக்குமே அப்படி யாருக்குமே செஞ்சே கிடையாது அது வந்து பார்க்கலவனுக்கு இது வேண்டாம் போதையில் ரொம்ப பேசமாக இருக்குது கட் பண்ணிடுங்க நம்ம போகும்போது கண்டினியூ பண்ணுவோம் ஏன்னா முடியலை பேசிகிட்டே இருப்போம் இன்னும் 5 நிமிஷத்துக்கு வீடியோ போயிடும் எம்பி ஃபுல்லாயிரும் நம்ம கிளம்ப போகிறோம் ஷூ போட்டுட்டு இருக்கான் அங்கே தமிழ் பாய்ஸ் கொஞ்சம் விளையாண்டுட்டு இருக்காங்க அதுக்கு அங்கோடி ஒரு கேரளா கப்பிள்ஸ் இருக்காங்க தண்ணி அடிச்சுட்டு சுற்றிட்டு இருக்காங்களாம் இவர் என்னமோ சொல்லாண்டா கல் வேற உண்மை ஒத்துக்கிட்டேன் அது வந்து பனம் பால் சரி இது தென்னம்பால் இது தென்னம்பால்லாம் கிடையாது இதுல என்னமோ மாத்திரலாம் சேர்த்துருக்காங்க கல் 1 லிட்டர் குடிச்சா அவ்வளோலாம் போத இருக்காது அது லைட்டாக தான் இருக்கான் கொஞ்சம் கிருகிருன்னு இருக்கு வண்டியில் கொஞ்சம் சேஃப்டியாக தான் போகணும் கல் குடிச்சிட்டு யாரும் வண்டி எடுக்காதியா என்னை அவ்வளோதான் டாடா பாய் வா அப்படியே போவோம் இரு ஏன்னா அந்த செடி இல்லை எந்த செடி அது சொல்ல எதை ட்ரைபோட் எதன்னு கேட்கா ட்ரைபோட் இங்க இருந்து எடுப்போம் எங்க இருந்து எப்படி போவ போ நீ வீடியோ ஒழுங்கா எடுத்துக்க மாட்டேன் அப்படியே போ அவ்வளோதான் மக்களே வீட்டுக்கு போக போகிறோம் கோடி வழி எங்க இருக்கு வழி வந்து தரையில தான் இருக்கும் அவனு வீடியோ எடுப்பான் நீ ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க ஏற்கனவே இதுக்கு முன்னே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஆன் பண்ணல ஆன்ல தான் இருக்கு கேமரால ஆன் பண்றா ஆன் பண்ணிட்டே தான் பேசுங்கயா மகளே நம்ம தம்பியை வந்து இடையில திடீர்னு பார்த்து சந்தோஷம் ஏன்னா ஒரு மாசம் இருக்குமா 1 மந்த் இருக்குமா உன்னைய பார்த்து 1 மாசம் இருக்கும் இதே இடத்துல கொஞ்சம் அங்கே போய் நானும் என் ஃப்ரெண்டு வரும்போது கல் குடிக்கும் போது நம்ம வேலை பார்த்தோம் அவன் என்கிட்ட வந்து கேட்டான் அண்ணா அடுத்த வாரம் வாங்க சனிக்கிழமை இதே டைத்துக்கு வாங்க எனக்கு கொத்து பரோட்டா வாங்கிட்டு வாங்கண்ணா கொத்து பரோட்டா வாங்கல சத்தியம் வர முடியல ஆனால் நீ யதார்த்தமாக வந்து தம்பியை பார்த்தாச்சு மறந்துட்டோம்மா 100 ரூபா தரேன் சாப்பிட்டுக்கிட்டியா ஆனால் கொத்து பரோட்டா கிடைக்காதா சரி இவன் கொத்து பரோட்டா 100 ரூபா கொடுவேனே நான் அன்னைக்கே என்னது பீஃபெல்லாம் சாப்பிட்டோம் நான் சைடு சீட் தான் வாங்கி வச்சுருந்தேன் கல்லுக்கு அது பையன் வந்தான் அண்ணன் குறைய பீஃப் கிடைக்குமா நான் அன்னைக்கே என் பக்கத்தில் என் மச்சான்ட்ட சொன்னேன் அப்படியே நம்ம ஊரில் இந்த மாதிரி உட்காந்து குடிச்சிருந்தா குட்டி குஞ்சாமலாம் பார்த்தா தெரிச்சிருவான் கேரளாவில் மட்டும்தான் பக்கத்தில் வந்து பேசுவாங்க
ஆமாம், இதெல்லாம் நாங்கள் காமிக்க மாட்டோம். இன்னும் பைக்கில் வச்சு கிளம்புறோம். பதில் இல்லை, நல்லா இருப்போம். கொத்து பரோட்டா வாங்கி சாப்பிடு. நீ சிகரெட் எதுவும் அடிக்க மாட்டல, எதுவுமே அடிக்க முடியாது. ஏன் அன்னைக்கு இவன் கூட சேர்ந்து இன்னொருத்த வந்தான், அவன் போயிலலாம் வச்சான். நான் போயில வைக்க மாட்டேன், என் பக்கத்தில் இருந்த ஃப்ரெண்டு வச்சா, அதை வாங்கி அவன் வச்சான். நான் யாரா அப்படின்னு பார்த்தேன், இந்த தொப்பியை போட்டேன் அடையாளம் தெரியல. ஆனால் தொப்பியெல்லாம் கொண்டு போட்டா கிங்குன்னு நல்லா இருக்குல்ல, கொடுத்துட்டு வா. சும்மா தான் சொன்னேன், அதான் அவனோடது. நீ இப்போ மீன் பிடிச்சி எப்போ வீட்டுக்கு போவ? நாளைக்கா? தூண்டில் போடுவியா? நைட்டு தூண்டிலா? எங்க கூட ஆத்துலையா இருக்கா? இவனை எப்படியா கான்டாக்ட் பண்ணணும் மக்களே, ஆனால் இவனை வந்து கான்டாக்ட் பண்ண முடியாது. ஏன்னா பையன் எத்தனை படிக்க? நீ 8th தான் படிக்கான். மொபைல் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, பண்ணாத. அப்போ தான் நீ நல்லா படிப்பா, எல்லாம் 10ஓட ஷாப் ஆயிடுவேன் நீ. நான் மொபைலுக்கு ஆசைப்படுவேன். சரி பார்ப்போமா? நாங்கள் வீட்டுக்கே கிளம்பியாச்சு. அண்ணன் வந்து விளாகர். என் சேனலில் இதுதான் புதுசாக உள்ள வரான். தெரிஞ்சவங்க தான் எனக்கு தெரிஞ்சு போட்டுப்போம். அவனுக்கு தெரியாத இவனை தான் ஃபஸ்ட்டு போடுவோம். ரொம்பலாம் இல்லை, நான் ஃபாலோவர்ஸ் 1500 தான் வச்சுருக்கேன். இதான் அவங்களும் பார்ப்பாங்க. இன்ஸ்டாகிராமில் ஒரு 30,000 ஃபாலோவர்ஸ் இருக்குது. இனிமேல் இதை கட் பண்ணிக்க. அவ்வளோதான் மக்களே, நம்ம தம்பியும் பார்த்தாச்சு. அவனையும் வீடியோவில் பார்த்துக்கிடுங்க. ஏன்னா அவன் வந்து யதார்த்தமாக அவனை பார்த்தேன். அவனை பார்த்து 1 மாதத்துக்கு முன்னே ஒரு சனிக்கிழமைன்னு தான் பார்த்தேன். இன்னைக்கு சாட்டர்டே தான். இவட்ட கேளுங்க, இன்னைக்கு சாட்டர்டே தான். ஆனால் அன்னைக்கே என்கிட்ட கேட்டேன், அண்ணா எனக்கு கொத்து பரோட்டா வேணும் அண்ணா, உங்கள் ஊரில் தான் நல்லா இருக்கும், செங்கோட்டையில் தான் நல்லா இருக்கும் அண்ணா அப்படின்னா. கண்டிப்பாக உனக்கு வாங்கிட்டு வரேன்டா. ஆனால் மறுவாரம் வர முடியலை, ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வரல. அப்படியே விட்டேன். நானும் அதுக்கடுத்து நைட்டாக வரேன். அவன் பம்புக்குன்னே போகிறான் தெரியுதா, நம்ம வீடியோ எடுக்கணும்னு தெரிஞ்ச போகிறான். இப்படி போகிறோம்னா அடுத்த டேனிங்லைங்க விழுந்துருவீல. உங்களுக்கு வேற என்ன சாபம் விட வழியா இல்லை, வாங்கிட்டு போய் தள்ளி தான் போறியா, பொண்டாட்டியா பயங்காட்டி வைங்க பிளட்டி ரஸ்கல். சரி நாங்கள் அவ்வளோதான் போகிறோம். டாடா பாய். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நாங்கள் ரெகுலராக ஃபேமிலி கண்டென்ட்ஸ் அப்புறம் டெய்லி vlogs எல்லாம் போடுவோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் இன்னும் நிறைய வரும். இன்னொன்று, இந்த நம்ம படத்தில் வர மீம்ஸ் எல்லாம் இடையில வராது, ஏன்னா அது எனக்கு எடிட் பண்ண தெரியாது. யாராச்சும் எடிட்டர் இருந்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணிக்கிடுங்க. ஆமாம், ஏன்னா உங்களுக்கு எடிட்டருக்கான சம்பளம் தர மாட்டேன். சம்பளம் தர நான் எப்பவுமே எடிட்டர் போட்டிருப்பேன். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எங்கள் வீடியோ வந்து காமெடி பண்ணியெல்லாம் வேண்டாம், பார்க்கறதே கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும். அப்பப்போ நான் கொஞ்சம் காமெடியானாலே என் வீட்டுக்காரி காமெடி பண்ணால் கொஞ்சம் சிரிப்பு வராது. சரி பார்ப்போம், நம்ம போகிறவெல்லாம் கண்டினியூ பண்ணுவோம்.